கிறிஸ்துமஸ் பண்டிகை தமிழகம் முழுவதும் ஏன் உலகம் முழுக்க பல இடங்களில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்கள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் களத்தில் காத்திருக்கின்றனர். திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருணும், பாண்டிச்சேரியில் கிறிஸ்துமஸ் விழா குறித்து நம்முடைய செய்தியாளர் விவேக்கும் இணையிருக்கிறார்கள். முதலில் திருச்சியில் இருக்கக்கூடிய தூய மரியன்னை தேவாலயத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு பிரார்த்தனை குறித்து நம்முடைய செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். அருண், இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இப்போதைக்கு திருச்சியில கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு இருக்கிறது? நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமானது காலை முதலே இரவு முதலே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இயேசு பிறந்த நாளை புதுப்பித்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். தற்போது பார்த்தீங்கன்னா தூய மரியன்னை பேராலயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தற்போது காலை முதலே சிறப்பு திருப்பலிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. தற்போது அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்காக ஆலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிலர் நம்மிடம் இருக்காங்க. சில தகவலை பெறலாம். வணக்கம். இப்போ கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்படியாப்பட்ட ஒரு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு இருக்கு அப்படின்றது? இது கிறிஸ்தவர்களுக்கான சிறப்பான பண்டிகையாகும். இதில் கிறிஸ்துவோட பிறப்பை நாங்கள் மக்களுக்காக இயேசு பிறந்ததை நாங்கள் கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கோம். எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான கிறிஸ்மஸ் இது. ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாம். சொல்லுங்கம்மா, நீங்கள் பல ஆண்டுகளாக கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருப்பீங்க அப்படின்றப்போ இதுக்கும் இந்த ஆண்டு எந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் இருக்குது? நீங்கள் நேற்று முதல் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு? இது ரொம்ப சிறப்பாக இந்த வருஷம் இருந்தது. இது கடவுளுக்கே ரொம்ப நன்றி. சிறப்பான கொண்டாட்டமாக இருக்குது. உலக மக்கள் அனைவருக்காகவுமே பிரார்த்தனைகள் நடைபெற்றது. முக்கியமாக உலக சமாதானத்திற்காகவும் நாட்டின் சமாதானத்திற்காகவும் பிரார்த்தனைகள் நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இப்போ எந்த மாதிரியான நேற்று இரவே பார்த்தீங்கன்னா ஆலயங்களில் நிறைய பேர் கூட்டமாக இருந்தீங்க. அது ஆலயங்களில் திருப்பள்ளிகள்லாம் நடைபெற்றது அப்படின்றப்போ இது எந்த மாதிரியான ஒரு வழக்கம் அப்படின்றப்போ ஒரு கிறிஸ்து புது பிறப்பித்தனால எந்த மாதிரியாக கொண்டாடி இருக்கேன்? அதாவது உலகத்துக்கு கொடுத்துருக்கிற ஒரு மீட்புன்னு சொல்லலாம். நம்ம பாவத்திலேருந்து விடுபடணும் அப்படிங்கிற ஒரு ரிமைன் பண்ணுறதுக்காக எப்படி இந்த ஒரு குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்னசென்ஸ் இருக்குது, அதே மாதிரி எல்லோரும் மனதிலும் இந்த கிறிஸ்மஸ் ஒரு இன்னசென்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு உணர்த்துறதுக்காக கொண்டாடுறோம். இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கக்கூடாது. எல்லோரும் மதத்திலும் ஒரு அந்த இன்னசென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பறைசாற்றத்துக்காக கொண்டாடுகிறோம். கேட்டிருப்பீங்க, இதே போல அனைத்து ஆலயங்களிலும் திருச்சி மாவட்டம் முழுவதும் இருக்கிற அனைத்து ஆலயங்களும் கிறிஸ்துமஸுடைய விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருதுன்னு சொல்லலாம். மனோஜ், இங்கே தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக புதுச்சேரியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் விவேக் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். விவேக், உங்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் எல்லாம் தற்போது எந்த அளவிற்கு களை கட்டி இருக்கு? வணக்கம் மனோஜ். கிறிஸ்து பிறப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்ததாக கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளில் குறிப்பிடுகின்றது. இதன்படி உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி உலகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை புதுச்சேரியிலும் ஒரு குறைவில்லாமல் வழக்கம் போல வெகு விமர்சையாகவே கொண்டாடப்பட்டு வந்தன. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதலேயே புதுச்சேரியில் உள்ள பேராலயங்கள் முதல் சிற்றாலயங்கள் வரை கிட்டத்தட்ட இருக்கும் அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதற்காக 12 முதலே நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. அதே போன்று புதுச்சேரியில் இருக்கும் பழமையான ஆலயங்களில் ஒன்றான ஜென்மராக்கினி ஆலயம் மற்றும் நெல்லித்தோப்பு பகுதியில் இருக்கும் விண்ணேற்பண்ணை ஆலயம், தற்போது நாம் இருக்கும் இந்த இடமான தூய இருதயாண்டவர் பசிலிக்கா உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நள்ளிரவில் நடைபெற்றது. அப்பொழுது குழந்தை இயேசு பிறப்பதற்கான அவரது உருவ சிலையை குடில்களில் அமைத்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி அவர்கள் நெல்லித்தோப்பு அவரது தொகுதியில் இருக்கும் விண்ணேற்பண்ணை ஆலயத்தில் அவர்கள் நேரடியாக சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்று அதற்கு பின்பு அங்கிருந்த மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதே போன்று அதனைத் தொடர்ந்து அங்கு வாழ்த்துக்களை தெரிவித்த பின் தற்பொழுது இங்கிருக்கும் இந்த இருதயாண்டவர் ஆலயத்திற்கு இங்கு நடைபெறும் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று அதற்கு பின்பு மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் இருக்கும் பல்வேறு இடங்களில் இந்த கிறிஸ்துவ பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. நள்ளிரவு 12 மணிக்கு தொடங்கிய இந்த பிரார்த்தனைகள் ஒவ்வொரு மணியும், அதாவது இருக்கும் அனைத்து ஆலயங்களிலும் 4 மணி விடிய காலை 4 மணிக்கும், அதற்கு பின்பு 7:30, 8:30, 10, இன்று மாலை 5 மணி உள்ளிட்ட பல்வேறு மணிக்கு இந்த திருப்பலிகள் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறுகின்றன. இதற்காக ஒவ்வொரு கிறிஸ்துவர்கள் வீட்டிலும் சிறப்பு மின்விளக்கு அலங்காரங்கள் செய்ய வைக்கப்பட்டுள்ளன. அதே போன்று கிறிஸ்துமஸ் மரங்களும் குடில்களும் வெகு விமர்சையாகவே புதுச்சேரியில் தற்போது கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. மனோஜ், விவேக், பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பயணிகள் இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஈடுபடுறதுக்காகவே வெளிநாடுகளிலிருந்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களிலிருந்து வருவாங்க. அவங்களெல்லாம் எப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்காக ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க? புதுச்சேரி என்பது ஒரு உலக சுற்றுலா தலங்களில் ஒன்று, முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக புதுச்சேரி உள்ளது. இங்கு அதாவது கிறிஸ்துமஸ் தினம் மற்றும் புத்தாண்டு தினம் என்றாலே புதுச்சேரி மிகவும் அதிகமாகவே களை கட்டும் ஒரு இடமாக இருக்கின்றது. இதற்காக புதுச்சேரியில் இருக்கும் அனைத்து ஹோட்டல்களும் தற்போது 1 மாத காலத்திற்கு முன்பே நிறங்கிவிட்டன.
இந்த நிலையில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒட்டி புதுச்சேரியில் இருக்கும் மிகப்பெரிய தேவாலயங்கள், அதாவது நான் ஏற்கனவே கூறியது போல இங்கு இருக்கும் இந்த இருதய ஆண்டவர் ஆலயம் ஆகட்டும், அதே போன்று கடற்கரை சாலையில் இருக்கும் கப்ஸ் கோயில் ஆகட்டும், இந்த இடங்களில் தான் அதிக அளவில் மற்றும் ஜென்மராக்கினி ஆலயம் உள்ளிட்ட இடங்களில் தான் அதிக அளவில் வெளிநாட்டு பயணிகள் வருவார்கள். அதே போன்று இந்த வருடமும் வழக்கத்திற்கு மாறாக அல்லாமல் அதே போன்று கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் இங்கு நடைபெற்ற இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் அவர்கள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் உற்சாகமாக புத்தாண்டு பண்டிகையும் தொடர்ந்து கொண்டாட காத்திருக்கின்றனர். மனோஜ், நிச்சயமாக விவேக், புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து திருச்சியில் எந்த அளவுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் எல்லாம் பதிவு செய்த அருண், உங்களுக்கும் நன்றி.